Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometryல exercise 3.3ல first sum பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 104ல இருக்கு. Find the value of sin 480 degree. நமக்கு trigonometry ratioல 0, 30, 45, 60, 90 வரையும் தான் நமக்கு values தெரியும். 480க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். First sin 480 degree is equal to 480ங்கிறது வந்து 360க்கு மேலே இருக்குது, அபவ் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணால் 0 to 120. 480க்கு பதிலாக 360 ப்ளஸ் 120 ஆட் பண்ணாக்கா 480 கிடச்சிடும். அப்போ சைன் 480 டிகிரிக்கு பதிலாக சைன் 360 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் சைன் 360 ப்ளஸ் 120 எப்படி இந்த டேபிளர் காலம் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சைனில் 360 ப்ளஸ் தீட்டா. sin 360 plus theta வந்து sin thetaவே தான். இந்த இடத்துல 120ங்கிறது தான் theta. அப்போது sin 360 டிகிரி plus thetaக்கு பதிலாக sin thetaன்னு எழுதலாம். thetaங்கிறது 120. அப்போ 120. அகெயின் இதில் வந்து 0, 30, 45, 60, 90 தான் இருக்குது. 120 கிடையாது. மறுபடியும் 120 கண்டுபிடிக்கிறதுக்கு 120 வந்து 90க்கு above. அப்போது 120ல் 90 மைனஸ் பண்ணால் 30. 90 plus 30 எழுதலாமா 120க்கு பதிலாக sin 90 டிகிரி plus 30 டிகிரி. இந்த டேபிளில் மறுபடியும் கண்டுபிடிக்கலாம். சைன்லே 90 ப்ளஸ் தீட்டா. இதில் தீட்டாங்கிறது தான் 30 டிகிரி. காஸ் தீட்டான்னு எழுதணும். அப்போ தீட்டாங்கிறது 30 டிகிரி. sin 90 ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. இப்போ காஸ் 30 டிகிரி. இப்போ நமக்கு காஸ் 30 டிகிரியோட வேல்யூ தெரியும். காஸ் 30 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2. இப்போ காஸ் 30 டிகிரிக்கு பதிலாக √3/2ன்னு எழுதிக்கலாமா? √3/2. அப்போது சைன் 480யோட வேல்யூ வந்து √3/2. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சைன் மைனஸ் 1110 டிகிரி. ஈவன் ஆட் ஐடென்டிட்டிஸ் படி sin minus theta is equal to minus sin theta. அப்போது ஃபஸ்ட்டு sin minus 1110 degree is equal to உள்ளே இருக்க மைனஸை வெளியில் கொண்டுட்டு போகலாம். ஈவன் ஆட் ஐடென்டிட்டி படி அப்போது மைனஸ் sin 1110 டிகிரி. இப்போ இந்த 1110 வந்து 360க்கு மேலே இருக்குது. அப்போ 360 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 720. இன்னொரு 360 ஆட் பண்ணால் 1080. அப்போ 3 360 ஆட் பண்ணால் 1080 கிடைக்குது. ஆனால் அதை விட இது பெருசாக தான் இருக்குது. அப்போது 1110 அதில் மைனஸ் பண்ணால் 30. அப்போது 1110க்கு பதிலாக 1080 ப்ளஸ் 30ன்னு எழுதலாமா? அப்போது மைனஸ் சைன் 1080 ப்ளஸ் 30 டிகிரி. இதில் இந்த 1080ங்கிறது வந்து 3 360. 1080ங்கிறது வந்து 3 360. அப்போது அதுக்கு பதிலாக 360 டிகிரின்னு எழுதலாம். 360 ப்ளஸ் தீட்டா இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இது சைன் 360 ப்ளஸ் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்குது. சைன் 360 ப்ளஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா தான். அப்போது இதுக்கு பதிலாக சைன் தீட்டான்னு எழுதலாம். மைனஸ் ஆல்ரெடி முன்னாடி இருக்குது. அப்போ மைனஸ் சைன், இதில் தீட்டாங்கிறது வந்து 30 டிகிரி. அப்போது சைன் 30 டிகிரி. சைன் 30க்கு நம்மளால் வேல்யூ சொல்ல முடியும் இந்த டேபிளை வச்சு. சைன் 30 டிகிரி வந்து 1/2. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் 1/2. சைன் மைனஸ் 1110 டிகிரியோட வேல்யூ வந்து மைனஸ் 1/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். காஸ் 300 டிகிரி இஸ் ஈக்குவல் டு காஸ் 300 டிகிரியை 360 டிகிரி மைனஸ் 16 டிகிரின்னு எழுதலாமா? 360 டிகிரியில் 60 டிகிரி போச்சுனாக்கா 300 டிகிரி. அப்போ 300க்கு பதிலாக 360 மைனஸ் 16 எழுதலாம்.
இதில் 360 மைனஸ் தீட்டான்னு இருக்குது, காஸ் 360 மைனஸ் தீட்டான்னு இருக்குது. காஸில் 360 மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா. அப்போது காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். இதில் தீட்டாங்கிறது தான் 60 டிகிரி. அப்போ காஸ் தீட்டாங்கிறது 60 டிகிரி. அப்போ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் 60 வந்து 1/2. அப்போ காஸ் 60க்கு பதிலாக 1/2ன்னு எழுதலாம். காஸ் 300 டிகிரி வந்து 1/2. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட், tan 1050 டிகிரி. ஃபஸ்ட்டு 360 எடுத்துக்கலாம். 360 360 360 360 ஆட் பண்ணாக்கா 1080 வருது. 1080 விட 1050 வந்து கம்மி தான். அப்போது 1080 மைனஸ் 1050 அப்படின்னா 30 டிகிரி. அப்போது 1050க்கு பதிலாக 1080 மைனஸ் 30ன்னு எழுதலாமா? tan 1050 டிகிரி இஸ் ஈக்குவல் டு tan 1080 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. 1080ல் 30 போச்சுன்னா 1050. இதில் 1080ங்கிறது வந்து 360. அப்போது 3 × 360 டிகிரின்னு எழுதலாம். இதில் tan 360 மைனஸ் தீட்டான்னு இருக்குது. tan 360 மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் tan தீட்டா. இதில் தீட்டாங்கிறது வந்து 30. அப்போ மைனஸ் tan தீட்டான்னு போடணும். அப்போது மைனஸ் tan 30 டிகிரி. tan தீட்டா வந்து நம்மளுக்கு தெரியும். tan 30 வந்து 1/√3. tan 30 வந்து 1/√3. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/√3. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட், cot 660 டிகிரி. cot 660 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 360 ப்ளஸ் 360 வந்து 720. 660 விட அதிகம். அப்போ ஒரு 360 எடுத்துக்கலாம். 360ல் 660 மைனஸ் பண்ணாக்கா 003. அப்போது 360 ப்ளஸ் 300 எழுதலாம் 660க்கு பதிலாக. cot 660 is equal to cot 360 degree plus 300. இப்போ trigonometric tables பார்த்து trigonometric ratioவில் cot 360 plus thetaக்கு வந்து cot 360 plus thetaக்கு வந்து cot thetaவே தான். இதில் thetaங்கிறது 300. அப்போது cot 360 ப்ளஸ் 300 டிகிரிக்கு வந்து காட் தீட்டாவே தான். காட் 300, தீட்டாங்கிறது 300. மறுபடியும் 300 வந்திருக்கு. இங்கே 0, 30, 45, 60, 90 தான் இருக்குது. 300 கிடையாது. அப்போ மறுபடியும் காட் 300 வந்து 360க்கு கீழே இருக்குது. அப்போ 270 எடுத்துக்கலாம். 270ல் 300 மைனஸ் பண்ணால் 30. அப்போது 300 டிகிரிக்கு பதிலாக 270 ப்ளஸ் 300 டிகிரின்னு எழுதலாம். காட் 270 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா 300 கிடச்சிடும். இப்போ இந்த டேபிளில் காட்டில் 270 ப்ளஸ் தீட்டா 270 ப்ளஸ் தீட்டாக்கு மைனஸ் tan தீட்டா வருது. அப்போது மைனஸ் tan, இதில் தீட்டாங்கிறது வந்து 30 டிகிரி மைனஸ் tan 30 டிகிரி. நமக்கு tan 30 என்னன்னு தெரியும். tan 30 வந்து 1/√3. அப்போது இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/√3. காட் 660ஓட வேல்யூ வந்து மைனஸ் 1/√3. 6th பாயிண்ட், tan 19π/3. ஃபஸ்ட்டு tan 19π/3. இதில் இருக்க 19π/3 வந்து ரேடியனில் இருக்குது. அது ஃபஸ்ட்டு டிகிரியில் கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ tan 19π/3 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணோன்னா 180 டிவைடட் பை பையை மல்டிப்ளை பண்ணணும். பையும் பையும் கேன்சல் ஆகிடும். 3 1s are 18 வந்து 6 are 60. இப்போ 19 into 60 0 6 9s are 54 4 5 6 11.
இந்த 0 சேர்த்தா 114. அப்போது tan 1140 டிகிரி. இப்போ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 360 into 3 081 1080 வந்து 360 வந்து 1080 1140 கொஷனில் இருக்குது. அப்போ 1080 மைனஸ் பண்ணால் 60. 1140க்கு பதிலாக 1080 + 16 எழுதலாம். அப்போ tan 1140க்கு பதிலாக 1080 டிகிரி + 60 டிகிரின்னு எழுதலாம். இல்லை 1080 டிகிரிங்கிறது வந்து 3 times of 360 டிகிரி. இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் tan 360 + θ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். tan 360 + θ tan θவே தான். அப்போ tan இதில் θங்கிறது வந்து 60 டிகிரி. tan 360 + θ வந்து tan θவே தான். அப்போ tan 60 டிகிரி. இல்லை tan 60 டிகிரி வந்து √3. இப்போ tan 60 = √3. tan 19 π/3 = √3. நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் sin -11 π/3. ஸோ கொடுத்தது எழுதிக்கலாம். sin -11 π/3 இது ரேடியனில் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு டிகிரியாக கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ sin -11 π/3 இன்ட்டு 180 டிவைடட் பை பையாக மல்டிப்ளை பண்ணுவோமா ரேடியனை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பையும் கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 3 1s 18 6 times 60. 11 6 66. ஒரு 0 இருக்கிறதுனால இன்னொரு 0. அப்போ 660. sin -660 டிகிரி. ஈவன் ஆட் ஐடென்டிட்டி படி sin - θ - sin θ. அப்போது sin -660 டிகிரி - sin 660 டிகிரின்னு எழுதலாம். 660 360 மைனஸ் பண்ணால் 300. அப்போது 660க்கு பதிலாக 360 + 300ன்னு எழுதலாம். மைனஸ் sin 660க்கு பதிலாக 360 + 300. 360 + 300ன்னு எழுதலாம். இப்போ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ டேபிள் பார்க்கலாம். இதில் 360 + θ இருக்குது. sin 360 + θ வந்து sin θவே தான். இதில் 300 டிகிரிங்கிறது தான் θ. அப்போது மைனஸ் sin 300 டிகிரி. அகெயின் 300 டிகிரிக்கு வந்து இதில் வேல்யூ இல்லை. 0 30 45 60 90 டிகிரிக்கு மட்டும் தான் வேல்யூ இருக்குது. அப்போ 300 எப்படி எழுதலான்னா 360 டிகிரி 60 போச்சுன்னா 300. அப்போது 300 360 - 16 எழுதலாமா. மைனஸ் sin 300க்கு பதிலாக 360 டிகிரி - 60 டிகிரி. இங்கே sin 360 - θ இருக்குது. sin 360 - θ வந்து -sin θ. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் sin இதில் θங்கிறது வந்து 60 டிகிரி. அப்போ -sin 60 டிகிரி = 2 மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். sin 60 கண்டுபிடிக்கலாம். sin 60 வந்து √3/2. அப்போது 2 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். வெறும் √3/2. sin -11 π/3 = √3/2.